ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம எல்லாம் அல்லாவுக்கு எவ்வளவு குறைவாக நன்றி சொல்றோம். ஆனா அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து எத்தனை பேரருள்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்று ஒரு சிறிய கதை கேளுங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் சொன்னார், யா ரப், நான் என் வாழ்க்கை முழுமையும் உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தாலும் உம் அருள்களில் உண்மையான நன்றியை நான் ஒருபோதும் அடைத்து காட்ட முடியாது. அல்லாஹ் பதில் சொன்னார், மூசா, யா அல்லாஹ் ஷுக்ர் என்று நீ சொல்வதே அதுவும் நான் உனக்கு கொடுத்த மற்றொரு அருளே. அதனால்தான் சூரா இப்ராஹிம்ல அல்லாஹ் சொல்கிறார், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் நன்றி சொன்னால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வழங்குவேன். சூரா துஹா நம்மை நினைவூட்டுகிறது, கஷ்டங்கள் வரும்போது கூட அல்லாஹ் நன்றியின் வாயிலாக நம்மை அவருக்கு அருகில் கொண்டு வர விரும்புகிறார். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனின் வயிற்று முழு இருளில் இருந்த போது என்ன செய்தார்? தஸ்பீ, இஸ்திக்ஃபார் மட்டுமே. அவர் சொன்ன துஆ, லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். அதற்கு பிறகு அல்லாஹ் அவரை உடனே காப்பாற்றினார். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனைகளிலேயே கடந்து சென்றது. ஆனால் அவரது நாவிலிருந்து நன்றி ஒருபோதும் குறையவில்லை. இறுதியில் அல்லாஹ் அவருடைய ஞாபத்தை அதிகமாக திருப்பி கொடுத்தார். நண்பர்களே, நம் வாழ்க்கையும் சில சமயம் இருளாகவே தெரியும். துஆ தாமதமாக நிறைவேறும். ரிஸ்க் நின்றுவிடும். சூரா ரஹ்மான் மீண்டும் மீண்டும் கேட்கிறது, ஃபபிஐஇ அலாஇ ரப்பிகுமா துகஸ்ஸிபான். பின்னர் உங்கள் ரப்பின் எந்த ஞாபத்தை நீங்கள் மறுக்க போகிறீர்கள்? ஒரே ஒரு ஷுக்ர் கவலைகளை அகற்றும் ரஹ்மத்தின் கதவுகளை திறக்கும். அதனால் இன்று முதல் ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு இரவும் இதை சொல்ல ஆரம்பிங்கள், யா அல்லாஹ் ஷுக்ர். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அல்லாஹ் நன்றி சொல்லுவராக மாற்றட்டும். ஜஸாக்